நான் திரும்ப திரும்ப சொல்றது ஒண்ணுதான், சிவபெருமான வழிபடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறதே அவரோட அருளால தான். அவரோட அருள் இல்லைன்னா அந்த நினைப்பு கூட உங்க மனசுல வராது, நல்லா தெரிஞ்சுக்குங்க. இன்னொன்று, சிவபெருமானை பொறுத்தளவு தன்னை வழிபடுபவர்களுக்கு தான் நலன் செய்யணும், அவங்களுக்கு தான் இதெல்லாம் கொடுக்கணும், அவங்க கேட்டதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சாதாரண சக்தி அல்ல, நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க சாதாரணமா அந்த சக்தியை எடை போட்டு விட முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. தன்னை வழிபட்டாலும் சரி, தன்னை வழிபடாவிட்டாலும் சரி, தன்னை நிந்தித்தாலும் சரி, தன்னை நினையாதவர்களுக்கும் சரி, எது அவர்களின் வாழ்க்கைக்கு தேவையோ, அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு செல்வதற்கு அவர்களுக்கு எது தேவையோ அதை பார்த்து பார்த்து கொடுப்பவர் எம்பெருமான் ஈசன். அவர்கிட்ட போய் நீங்க மடியேந்தி பிச்சை கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அவர்கிட்ட போய் எனக்கு அதைத்தான்னு கேட்டு அவர் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன தரணும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். தர வேண்டிய நேரத்தில் அது யாராக இருந்தாலும் கொடுப்பார்.